இத மாதிரி நான் வெளியே வந்து ஒரு ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்து அந்த ஆசிரமத்திலேயே நான் என்ன பண்ணேன், ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வேன். வேலை செய்யும்போது பௌர்ணமி ஆச்சுன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பௌர்ணமிக்கு வராங்க, ரெண்டாவது பௌர்ணமிக்கு என்னப்பா வரலன்னா, இல்லைங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க, உடம்பு சரியில்லைங்க, எங்கள் சம்சாரம் ஊருக்கு போயிருந்துங்கன்றாங்க. ஆனால் நான் ஒரு பௌர்ணமி கூட தவறுனதே கிடையாது. மழை இருட்டின்னு வந்தால் கூட ஆட்டோ பிடிச்சிக்கின்னு ஐநாவரத்துலேருந்து ஊத்துக்கோட்டை போவேன். ஊத்துக்கோட்டையில் தான் எங்கள் குரு இருந்தார், அங்கே போவேன். அந்த குரு எப்படின்னா மௌன குரு, ஒரு பேச மாட்டார். அவர் பேசாதால இது மாதிரி வர ஆளுங்க கிட்டலாம் அன்னைக்கு பௌர்ணமிக்கு 11 மணிக்கு நான் உட்காருவேன். காலையில் 4 மணி வரைக்கும் பேசுவேன். அதுக்கப்புறம் 4 மணி கிளம்பி வந்து நான் ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போயிடுவேன். இது ஒவ்வொரு பௌர்ணமியும் நடந்துன்னு வந்து. ஏன்னா எனக்கு இருந்த குருமார்கள் எதையுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்க குரு கிட்ட ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. சிவவாக்கியர் சொல்றாருங்க, செத்தவன் பிறக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஏன் ஆசிரமம் சாமி இதெல்லாம், நம்ம பிறந்தோம் செத்துப்பா போறோம் வாழ்ந்துட்டு, அப்புறம் என்னது கடவுள் தேவைங்க? நல்ல கேள்வி தானே அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்றாரு, நம்ம போட்டு அவரை குழப்பிட்டாரு. எங்க குருநாதர் உட்காந்து கேட்டுருக்கிறாரு, அவருக்கும் சொல்ல தெரியல. நான் வெளியே எப்பவுமே உள்ள போக மாட்டேன், வெளியே உட்காந்து பேசியிருப்பேன். வெளியே வந்தீங்க என்ன பண்றாங்க போய் பேசுனேன். என்னடா அவங்க டேட்டும் போய் விடுறாருன்ட்டு போனேன். என்ன சாமி விஷயம்? இல்ல சாமி, சிவவாக்கியர் சொல்றாரு ஒரு பாடல்ல, இறந்தவன் பிறக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இறந்தவன் பிறக்காத போது நம்ம எதுக்கு கடவுள் எல்லாம் வழிபடணும்? தேவையே இல்லை, நம்ம பிறந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு செத்து போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்ட சாமி. அவர் எதையோ சொல்லி குழப்பிட்டாரு. என்னப்பா சொன்னேன் அப்படின்னு. இல்லை இப்படி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு ஆள் வந்து தெரியாத கேட்கறான்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா தெரியாது சொல்லு. தமிழ் பண்டிட் அவர், எம்ஏ. தெரியாததை தெரிஞ்ச மாதிரி ஓலரி அவனையும் முட்டாளாக்கி நீ முட்டாளாயிட்டது. இவ்வளோ பெரிய பாட்டு வானா உனக்கு, நான் சின்ன பாட்டு ஒன்று கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, என்னப்பா பதில்? பார்த்தவங்க பேசுறதுல, பேசுனவங்க பார்த்தல. அப்போ இத்தனை ஞானிய முட்டாள் தான். பார்க்காதே நம்ம கிட்ட புளிவிக்கிறானுங்க, நம்ம அதை படிச்சுன்னுக்கிறோமான்னு. இல்ல இல்ல, பின்ன எப்படி நீ அதானே சொல்ற? என்ன இந்த மாதிரி மடத்தனமா பேசக்கூடாது. ஏன்னா அனுபவம் இல்லை, காகிதத்துல படிக்கிறதெல்லாம் உனக்கு அறிவாயிடாது. அறிவு அறிவாவே இருக்கணும், அதான் அறிவு. காகித அறிவெல்லாம் போய் உள்ள பூந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னேன். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா பார்க்கறதுல பேசுறதில்லை, பேசுறதுல பார்க்கறதில்லை. ஒரு மனிதனுடைய ஞானியினுடைய ஆன்மா வெளி உலகத்துக்கு கடந்ததுன்னா அது பல விஷயங்களை அங்க பார்க்கும், பல காட்சிகளை பார்க்கும். ஆனா அதால பக்கத்துல ஆள் கிடையாது சொல்றதுக்கு, பேப்பர் பேனா கிடையாது எழுதிக்கிறதுக்கு. அது பார்த்ததெல்லாம் வந்து இந்த உடலுக்குள்ள புகுந்த பிறகு அங்க பார்த்ததெல்லாம் எழுதி வச்சிடும். இதுதான் மகான்கள் பண்ணது. அப்போ பார்க்கிற இடத்துல பேச முடியல, பேசுற இடத்துல அதை பார்க்க முடியல. இது கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, இதான் அர்த்தம் அப்படின்னு. அவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவர். அப்புறமா இவருக்கு சொன்ன பெங்களூருக்காருக்கு, அப்படிலாம் இல்லைங்க, செத்தவெல்லாம் பிறக்கிறதுலாம் இப்ப நீ எங்கிருந்து வந்தேன்னு. செத்தவன் போயிட்டான், பிறக்கிறதில்லை, நீ எங்கிருந்து வந்துக்கிறப்போ அப்படின்னு. ஒவ்வொரு உயிரும் பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, இல்லைன்னா உலகம் காலியா கிடக்கும். அதனால அப்படி சொல்லல அவரு. சரியா படிக்கணும், ஒரு விஷயத்த படிச்சா. இங்க சொல்றாரு செத்தவன் பிறக்கத்துல, இன்னொரு 10 பாட்டு சொல்லி சொல்றாரு, எத்தனை வாட்டரா பிறப்ப, எத்தனை வாட்டரா சாவ நீன்னு கேட்கிறாரு. அதே ஞானி வேற ஞானி கேட்ட பரவாயில்ல, மொத்தமா ஆராயணும், ஒன்னே தெரிஞ்சுக்கின்னு நான் தான் அறிவாளின்னு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பாடல் என்ன அப்படின்னா, கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோற்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, பிறப்பதில்லை. இதான் பாட்டு. சரிதானா? அப்போ மாடுன்னு இருந்தா மடியில பால் இருக்குது, ஆனா கறந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த மடியில ஊத்த முடியாது இல்லையா? மோர்ல தான் வெண்ணெய் இருக்குது, ஆனா கடைஞ்சி எடுத்துட்டுனா திருப்பி அந்த வெண்ணெய் மோரோட ஒட்டாது, அது தனியா மிளகும் இல்ல. ஆனா மோர்ல தான் இருந்தது, முதல்ல தெரியல வெண்ணெய் இருக்குது இல்லைன்ட்டு. சங்குன்னு இருக்குது, சும்மா கீழே வச்சுட்டுனா உஸ்ன்னு சவுண்ட் வந்துருக்கும், தூள் தூளா உடச்சிடு வராது இல்ல. மரம் இருந்தா காய்கனி இருக்கதான் செய்யும், ஆனா அர்த்தட்டினா திருப்பி மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது
இல்லையா? இந்த மனமன்னு தான் ஆசை இருக்குதான் செய்யும். அந்த ஆசையை அறுத்துட்டீங்கன்னா திருப்பி ஒட்டாது. அது அருன்றாரு. அப்படிப்பட்டவன் பறக்கத்தில்லைன்றாருப்பா அப்படின்னு. ஏன்னா மனுஷனுக்கு மனம் தானே பிறப்புக்கு அடிப்படையாகுது. அந்த மனசை அழிச்சிட்டான்னா பிறப்பு அது. அவன் பிறக்கிறது இல்லைன்றாரு. நீ எல்லாரும் பிறக்கத்தில்லைன்னு எடுத்துக்காதப்பான்னு. இதை தான் சாமியை கேட்ட அவர் என்னென்னமோ போட்டு குழப்பிட்டாருன்னாரு. அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன விஷயம் ஏது விஷயம் நான் படிச்சிருக்கேன்ற கர்வத்தில் கத்திரி பிக்கிரின்னு பேசுவோம். அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அப்படி பேசுறதால நீ கேட்டுற, உன் பேச்ச கேட்கறவனும் கேட்டு போறான். அதான் உண்மை போலுக்குதுன்ட்டு இல்லை. அது மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. தெரிஞ்சா தெரியும், தெரியலன்னா தெரியலப்பா அப்படின்னு சொல்லலாம். தெரியாதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாவனை எல்லாம் பண்ணக்கூடாது. தப்பு அது.